பொலிவாகவும் உடல் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவற்றை தினமும் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, மக்களை தொட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உண்மை. இந்த ஏகபாத ஆசனத்தை முதலில் வலது காலை தோளில் போட்டு செய்ய வேண்டும். கலைஞர்கள் முதலில் வலது காலை ரைட் லெக்கை தூக்கி தோளில் போடுங்கள். நல்லாக நிமிருங்கள், தலை நிமிர வேண்டும், இருக்க வேண்டும். பாருங்கள், ஏகவாத ஆசனம். காலில் தோளில் போடுவது என்பது மிக மிக கடினம். இந்த ஆசனம் போடுவதற்கு முன்பு மூக்குத்துவாரத்தை நாம் சோதனை செய்து பார்த்தால் 2 மூக்கு அடைத்திருக்கோம், அல்லது ஏதாவது ஒரு மூக்காவது அடைத்திருக்கோம். இந்த ஆசனம் போட்ட பின்பு பார்ப்போமே ஆனால் 2 மூக்குமே திறந்துவிடும், அல்லது ஒரு மூக்காவது நன்றாக திறந்துவிடும். ஏன் மூக்குத்துவாரம் திறக்க வேண்டும்? அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை நமது நுரையீரலுக்கு கிடைத்துவிடும். மூக்குத்துவாரத்தில் அடைப்பு இருக்குமானால் ஓரளவு தான் மூச்சு நுரையீரலை சென்றடையும், இரத்த சுத்தியும் அந்த அளவுக்குத்தான் நடைபெறும். ஆகவே யோகாசனம் செய்கிறவர்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை இழுத்து இரத்த சுத்தியை அதிகப்படுத்தி சுத்தரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆசனம் நமக்கு செய்கிறது என்பதை எடுத்துவிடுங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும். தலையை நன்றாக நிமிருங்கள். வலது காலை தூக்கி போட்டால் இடது மூக்கும், இடது காலை தூக்கி தோளில் போட்டால் வலது மூக்கும் திறக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 மூக்கும் நன்றாக திறந்துவிட்டால் அதிகப்படியான, அது சுழுமுனை என்று சொல்வார்கள், அதிகப்படியான காற்றை நுரையீரலுக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மை நமது மூக்குத்துவாரத்துக்கு வந்து விடுகிறது. அதிகப்படியான காற்று செல்வதால் அதிகப்படியான இரத்த சுத்தி நடைபெறுகிறது. சுத்த இரத்தம் எல்லா பகுதிகளுக்கும், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள பகுதிகளுக்கு சென்றடைந்தால் எந்த நோயும் நமக்கு வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். ஏகபாத ஆசனம். வலது காலை தூக்கி போடுங்கள். இப்பொழுது மெதுவாக செய்ய வேண்டும். சில சமயம் கால் வலிக்கிறது என்றால் காலை தூக்கி தோளில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று வேடிக்கையாக சொல்வார்கள். அப்படி அல்ல, காலை தூக்கி தோளில் போட்டால் வாசி சுத்தமாகும், மூக்குத்துவாரம் திறக்கும். மெதுவாக இறக்குங்க. அடுத்த காலை தூக்கி போடுங்க. மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள்.
இந்த ஆசனத்துக்கு ரிவர்ஸ் போஸ் அப்படியே யோக முத்ரா செய்ய வேண்டும். முன்னால் குனிங்க, முன்னால் குனி, கை நீட்டு, முன்னால் குனி, ரிலாக்ஸேஷன் போஸ். குனி கொஞ்ச நேரம் இரு, அப்படியே இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். இதில் மகாமுத்ரான்னு பேர். பத்மாசனம் போட்டும் நீட்டலாம், சுகாசனத்திலையும் போட்டு செய்யலாம். மெதுவாக எழுந்திருங்கள், அப்படியே நேராக திரும்ப பத்மாசனத்தில். மனிதனை தெய்வமாக ஆக்கக்கூடியது இந்த யோகாசனம் என்று சொல்கிறார்கள். தெய்வத்துக்கு என்று சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த குணங்களெல்லாம் மனிதனுக்கு வந்துவிடும், மனிதனே தெய்வமாகலாம். ஏதோ யோகாசனம் என்பது பயிற்சி அல்ல, வாழ்க்கை வழிமுறை என்பதை தெரிந்து கொண்டு சிறு வயது முதற்கொண்டே நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் கற்றுத்தர வேண்டும். வயோதிக காலத்திலும் நடுத்தர வயதிலும் ஆண்களும் பெண்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இருந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.